நம்முடைய வாழ்க்கை பயணம் அதே அநேக நேரத்தில் நமக்கு சுமைகளைப் போல தெரிகிறது. எத்தனையோ பாடுகளையும் நிந்தைகளையும் சோகங்களையும் சுமந்து கொண்டிருப்பதுதான் இந்த வாழ்க்கை. எல்லாருக்கும் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் அனுகூலமாய் இருப்பதில்லை. வாழ்க்கையில் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், சுகமாய் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். வாழ்க்கை என்றாலே வருத்தங்கள் இருக்கக்கூடாது என்று நாம் ஆசைப்படுகிறோம். ஆனால் நாம் ஆசைப்படுவது போல நம்முடைய வாழ்க்கை இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் எப்படி மேற்கொள்ள வேண்டும், நீங்கள் வருத்தங்களை பார்க்கும்போது, நீங்கள் எதிர்பாராத சூழ்நிலை வழியாய் கடந்து செல்லும்போது எப்படி ஜெயித்து முன்னேற வேண்டும் என்கிற சில காரியங்களை கற்றுக் கொடுத்து இந்த நாள் ஜெபத்தை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான சூழ்நிலைகள் அநேக விதத்தில் பார்க்குறோம். வாழ்க்கையில் எல்லாம் நான் முதலே சொன்னது போல அனுகூலமாக இருப்பதில்லை. கணவனோ பிள்ளைகளோ குடும்பங்களோ உறவுகளோ நீங்கள் செய்கிற வேலைகளோ இல்லை என்றால் எல்லாமே அனுகூலமாக இருந்தால் உங்கள் சரீரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்காது. இல்லை உங்கள் சரீரம் அனுகூலமாக இருந்தால் உங்கள் குடும்பம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்காது. உங்கள் குடும்பம் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் உங்கள் வருமானம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்காது. ஏதோ ஒரு விதத்தில் அனுகூலமற்ற சில சூழ்நிலை வழியாக தான் தெய்வம் நம்மை நடத்துகிறார். நாமும் அதில் வழியாக தான் கடந்து சொல்கிறோம். எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுகூலமாக இருப்பதில்லை, எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக இருப்பதில்லை. அதனால தான் சில நேரத்தில் சோர்ந்து போகிறோம், உடைக்கப்படுகிறோம், அழுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், புலம்புகிறோம், தவிக்கிறோம். ஏன் தெரியுமா? எங்கோ ஒரு இடத்துல நம்முடைய வாழ்க்கை நம் விரும்பினது போல இல்லையே என்கிற ஒரு ஏக்கம் இருக்கிறது. சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறது போல தேவன் நமக்கு அடைக்கலும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவர் அனுகூலமான துணையாக இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் உலகமும் உறவுகளும் உங்கள் குடும்பமும் அனுகூலமாக இல்லையோ, ஒரு தேவன் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார் என்கிற ஆணித்தரமான நம்பிக்கையும் விசுவாசமும் உங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். யார் அனுகூலமற்றிருந்தாலும் தெய்வம் நமக்கு அனுகூலமாக இருப்பார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற சில கடினமான பிரச்சனை காணும்போது, இல்லை அந்த கடினமான பாதை வழியாக நீங்கள் நடக்கும்போது நீங்கள் சோர்ந்து போய் விடக்கூடாது. இதற்கு ஆதாரமாக சில காரியங்களை தியானித்து முடிக்க போகிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 3வது வசனம். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பேர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராகிரதனுமாயிருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். இதில் வாசிக்கிறோம், ஒரு குடும்பத்தை வாசிக்கிறோம். ஒரு கணவன் மனைவி வாசிக்கிறோம். கணவனுடைய பேர் நாபால் என்றும் மனைவியுடைய பேர் அபிகாயில் என்றும் சொல்லி வாசிக்கிறோம். ஒரு பொருத்தமற்ற ஜோடிகளாக இருக்கிறது போல தெரிகிறது. ஜாடிக்கேத்த மூடியாய் அந்த குடும்பம் இணைக்கப்படாது போல தெரிகிறது. இந்த அசாத்தியமான சூழ்நிலையிலே இந்த அபிகாயில் எடுத்த முயற்சியும் அவர்கள் காட்டின தீவிரமும் எப்படி அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தது. எதிர்மறையான சூழ்நிலையிலே அவர்கள் தயக்கம் காட்டாமல் எடுத்த நல்ல முடிவு ஒரு பெரிய ஆபத்திலிருந்து அவருடைய குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறது. நாபால் என்றால் பைத்தியக்காரன் என்றும் அபிகாயில் என்றால் மகிழ்ச்சியின் ஊற்று என்றும் அர்த்தம். ஒரு பைத்தியக்காரனுக்கு மகிழ்ச்சியின் ஊற்றாய் இருக்கிற புத்திசாலியாய் மகா ரூபவதியாய் இருக்கிற பெண்ணை திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அபிகாயிலோட அம்மா அப்பாவும் இந்த நாபால் பைத்தியக்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல, பணக்காரன் என்று திருமணம் செய்து கொடுத்திருப்பார்கள். அதுதான் உண்மையாகவும் இருந்திருக்கும். அவனுக்கு வைத்தியமே இருந்தாலும் என்னையா, அவன் பணக்காரன். இன்னைக்கு உலகம் அப்படிதான் நினைக்குது. ரட்சிக்கப்படாட்டிலும் பரவாயில்ல, அபிஷேகம் பெறாட்டிலும் பரவாயில்ல, குடிகாரனாக கூட தான் இருந்தால் பரவாயில்ல, அவனுக்கு வீடு இருக்கா, அவனுக்கு கார் இருக்குதா, அவன் நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கலா, பரவாயில்ல. பிள்ளைகளை கொடுப்பதற்கு மதியீனமான பெற்றோர்கள் துணிந்து விட்டார்கள். ஒருவேளை அதை போல செய்தார்களோ என்னமோ தெரியல. இது என்னுடைய கற்பனை. ஆனால் அப்படி ஒரு காரியம் இங்கே நடக்கிறதை பார்க்கிறோம். வேதமே அவனை பைத்தியக்காரன் துராகிரதனும் என்று சொல்லப்பட்டிருக்குமானால் இந்த அபிகாயில் அந்த மனிதனோடு எவ்வளவு கஷ்டமாய் குடும்பம் நடத்தி இருப்பார்கள் என்பதை நாம் புரிய முடிகிறது. கணவன்கிட்ட எதுவும் பேசவும் முடியாது. ஏன்னா அந்த புரிகிற மனநிலைமையிலே அவனுக்கு புத்தியிலே தெளிவில்லை. இவள் ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க. இந்த அபிகாயில் அம்மா அழகாகவும் இருக்கிறாங்க, அறிவாகவும் இருக்கிறாங்க. அழகுள்ள பெண்களிடத்தில் அறிவு இருக்காது, அறிவிடத்தில் பெண்கள் அழகு இருக்காது சில நேரத்தில். ஆனால் இந்த அம்மா பாக்கியசாலி, ரெண்டுமே உங்களுக்கு இருக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலையிலே நாபால் மிகவும் பணக்காரனாக இருக்கிறான், சீமானாக இருக்கிறான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருக்கிறான். அப்படி என்றால் அவர்களுக்கு ஒரு அந்த நாட்களிலே அவர்கள் கொண்டாடுகிற ஒரு பெரிய பண்டிகை போல, திருவிழாவை போல ஆடுகளை மயிர் கத்தரிப்பதை அவர்கள் ஒரு பெரிய ஃபங்க்ஷனை போல கொண்டாடி இருக்கிறார்கள். அன்னைக்கு அவங்க வீட்டில் தடபடலா விருந்து நடக்கும். எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், உறவினர்களாக வந்திருப்பார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தாவீது கேள்விப்படுகிறான். இந்த சூழ்நிலையிலே தாவீது வனாந்திரத்தில் இருக்கிறார், சவுலுக்கு பயந்து போய். இவ்வளவு கடினமான சூழ்நிலையிலே தாவீதுக்கு சரியான சாப்பாடு இருந்திருக்காது. ஆகவே தாவீது நீதிமான் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதில்லை என்று எழுதின அதே தாவீது கொஞ்சம் இன்றைக்கு ஒரு ஆகாரம் கிடைக்குமா என்று சொல்லி இந்த நாபாலிடத்தில் தன்னுடைய ஊழியக்காரை அனுப்பி ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகிறான். நல்ல நாளிலே வந்தோம், இந்த நல்ல நாளிலே தாவீதும் எங்கள் ஊழியக்காரராகிய எங்களையும் நினையும் என்று சொல்லிவிடுகிறான். ஏன் அப்படி சொல்லிவிடுகிறார் என்றால்,
இவர்கள் வனாந்திரத்தில் இருக்கும்போது, தாவீதும் அவனுடைய ஊழியக்காரரும் வனாந்திரத்தில் இருக்கும்போது, இந்த நாபாலும் அவனுடைய ஊழியக்காரரும், நாபால் அல்ல, நாபாலுடைய ஊழியக்காரர் வனாந்திரத்தில் இருக்கிறார்கள். இவர்களும் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள், நாபாலுடைய ஊழியக்காரர்களும் தாவீது வனாந்திரத்தில் இருக்கிறார். அப்போ ஒரு மதிலை போல இந்த தாவீதுடைய ஊழியக்காரர்கள் இந்த நாபாலுடைய ஆடுகளுக்கும் நாபாலுடைய ஊழியக்காரருக்கும் ஒரு சேதம் வராமல் மதிலை போல காத்து நின்றார்கள். அப்போ நம்ம இவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறோம்ல, இந்த நல்ல நாளில் அவர் கைக்கு உதவினதில் ஏதாவது ஒன்றை இந்த நாபால் நமக்கு தரட்டுமே என்று சொல்லி அவருடைய சுக செய்தியை விசாரித்து விட்டு ஏதோ ஒரு நன்மை நமக்கு கிடைக்காதா என்று சொல்லி நாபாலுக்கு செய்தி அனுப்புகிறார் தாவீது. பைத்தியக்காரத்தனமான நாபால், திராகிருதனும் முரடனுமாகிய நாபால் அவனுக்கு மூடத்தனமான ஒரு பதிலை சொல்லி அனுப்புகிறான். எஜமானை விட்டு ஓடுகிற வேலைக்காரர் பெருகிவிட்டார்கள், தாவீதினால் யார், ஈசாயின் மகன் என்றால் யார் என்று சொல்லி விடுகிறான். தாவீதுடைய ஊழியக்காரர்கள் போய் தாவீதுக்கு இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். தாவீதுடைய உள்ளம் பற்றி எரிகிறது. என்னைவா இப்படி பேசினார், நான் இவருக்கு ஒரு தீமையும் செய்யவில்லையே. வனாந்திரத்தில் தங்கியிருந்த போது இவர்கள் ஆடுகளுக்கும் இவர்களுடைய வேலைக்காரர்களுக்கும் நாங்கள் எவ்வளவு அனுகூலமாக இருந்தோம். பார், இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன். சுவரில் நீர் விடுகிற ஒரு நாய் கூட நாபாலுக்கு மீதியாக இருப்பதில்லை என்று சொல்லி பயங்கரமாய் கங்கணம் கட்டி கொண்டு புறப்பட்டு வருகிறான். நாபாலுடைய குடும்பத்தை அழிக்கும்படி தாவீது நினைத்தால் செய்து விடுவார், அவர் மகா யுத்த வீரன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த செய்தி அபிகாயிலுக்கு காதுகளுக்கு வருகிறது. இது நடக்கும்போது அபிகாயிலுக்கு தெரியாது, ஏனென்றால் அவர்கள் வந்ததும் பேசினதும் அபிகாயிலுக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த வேலைக்காரர்கள் அபிகாயில்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அம்மா இன்னைக்கு நம்ம எஜமான் இப்படி பேசிச்சாரு, கடினமாக பேசிச்சாரு, அதனால் இப்போ தாவீது நம்ம குடும்பத்தை அழிச்சாலும் அழிச்சிடலாம். ஆனால் இவரோ இந்த பேலியாளின் மகனாக இருக்கிறாரே, பேயோட ஈவில் மேன் என்று போடப்பட்டிருக்குது. அப்போ இவர் பேய் பிடிச்ச மனுஷனாக இருக்கிறது, இவற்றை யாருமா பேச முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரங்க அபிகாயில்கிட்ட போய் சொல்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் சரியில்லாமல் இருக்கும்போது அந்த மனைவி எவ்வளவு புத்திசாலியாக இருந்திருக்கிறார்கள் பாருங்க. வேலைக்காரர்கள் கூட அந்த நாபால்கிட்ட பேச முடியவில்லை என்றால் அவன் எவ்வளவு முரடன். ஆனால் அந்த வேலைக்காரர்கள் பயமில்லாமல் எஜமானி அம்மா அழகாயிருந்தாலும் அறிவாயிருந்தாலும் அவடத்தில் போய் இருந்திருக்கிறார்கள், பேசுகிறார்கள். எல்லாரும் அணுகக்கூடிய ஒரு நல்ல சாந்த குணமுள்ள தாழ்மையுள்ள அம்மாவாய் இந்த அபிகாயில் இருந்திருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எப்படி இருக்கிறோம்? நாபாலை போல சீருகிறோமா? நாபாலை போல கோபப்படுகிறோமா? நாபாலை போல எதற்கெல்லாம் எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று சொல்லி தெளிவில்லாமல் புத்தியினமாய் பேசுகிறோமா? அபிகாயிலை போல இருக்கிறோமா? நம்முடைய குடும்பத்தை கட்ட வேண்டுமானால், ஊழியத்தை கட்ட வேண்டுமானால் நாபால்கள் பெருகி பிரயோஜனம் இல்லை, அபிகாயில்கள் பெருக வேண்டும் குடும்பத்திலும் ஊழியத்திலும். ஒரு அபிகாயில் நிமித்தமாய் குடும்பத்துக்கு வர வேண்டிய அழிவும் நாசமும் தவிர்க்கப்பட்டது. 2 பேரும் கணவன் மனைவியா 2 பேரும் நீங்கள் 2 பேரும் இணைந்து நீங்கள் குடும்பத்தை கட்டினால் மிக நல்லது. ஆனால் சில குடும்பத்திலே கணவனும் மனைவியும் இணைந்து நிற்பதில்லை குடும்பத்தை கட்டுவதற்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், யாரோ ஒருவர் நீங்கள் தேவனண்டை நின்று தேவனுக்காக நீங்கள் காரியங்களை செய்ய முற்படுவீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கணவன் சரியில்லை என்று மனைவியும், மனைவி சரியில்லை என்று கணவனும் சாக்கு போக்கு சொல்லவே கூடாது. நீங்கள் சரியில்லை என்று நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் ஒதுக்கி வைத்து கொண்டு ஓடுகிறீர்களோ குடும்பமே சரியில்லாமல் போய்விடும். இப்போ இது அபிகாயிலுடைய காதுகளுக்கு வரும்போது இந்த அபிகாயில் தீவிரமாக சில காரியங்களை செய்ய முற்படுறாங்க. அப்படியா சொன்னார் தாவீது, வரட்டுமே பார்ப்போம், அவ்வளோ சீக்கிரமாக வந்து இன்னைக்கு வேறு நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது, அது என்ன திடுதுப்புன்னு நம்ம போய் தாவீதுகிட்ட பேச முடியும், வரட்டும் பார்ப்போம், தாவீது எப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து டைமை வேஸ்ட் பண்ணவே இல்லைங்க. எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரம் இல்லை, வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. தீவிரமாக எழுறாங்க, தீவிரமாய் புறப்படுறாங்க. 17 வசனம் 18 வசனத்தில் பார்த்தீங்கன்னா சும்மாவையும் புறப்படலை. ஏன்? அவங்க நினைச்சா வேலைக்காரங்களை அனுப்பி சாந்தமாய் உத்தரவு சொல்வதற்கு, தாவீதுகிட்ட பேசுவதற்கு ஆட்களை அனுப்பி வச்சிருக்க முடியும். 18 வசனத்தை வாசிமா. அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி, இதில் வாசிக்கிறோம் தீவிரமாக புறப்படுறாங்க. ஏன்னா இப்போ டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, நேரம் ஆயிட்டே இருக்குது. தாவீது நினைச்சாருன்னா குடும்பத்தையும் அழிச்சிருவாரு. அதனால இந்த அம்மா வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்தாலும் தீவிரமாக எழுந்து புறப்பட வேண்டிய நேரம் வந்தாயிற்று. கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தில் சத்ரு உலாவுகிறதை நீங்கள் அறியும் போது, சத்ரு வெள்ளம் போல் வருகிறதை நீங்கள் அறியும் போது, சத்ரு சிங்கம் போல கெச்சித்து நிற்கிறதை அறியும் போது நீங்கள் தீவிரமாய் தேவ சமூகத்தில் புறப்பட்டு வந்து நின்று ஜெபிக்க வேண்டும். தீவிரமாய். அதனால தான் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ICU என்கிற ஒரு வார்டை வச்சுருப்பாங்க.
சாதாரணமாக எல்லாரையும் அந்த வார்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. அது தீவிர சிகிச்சை பிரிவு. காய்ச்சல் வந்தவங்களை போய் ஐசியூ வார்டில் வைக்க மாட்டாங்க. உயிருக்கு போராடுகிறவர்களையும் தீவிரமான மருத்துவ உதவி தேவைப்படுறவர்களையும் தான் அங்கே வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்கள கேஸ்வாலிட்டியில் வச்சு அவங்க சிகிச்சை கொடுக்க முடியாது. அவங்களுக்கு 24 hours கேர் தேவைப்படுது. அதனால் அங்கே வச்சுருக்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் சில நேரத்தில் சத்துரு நம்முடைய குடும்பத்தை அழிப்பதற்கு, இல்லை என்றால் நம்முடைய பிள்ளைகளை அபகரிக்கிறதுக்கு வருவது போல தெரியும் போது, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருடைய பாதை தடம்புரண்டு போகிறதை பார்க்கும்போது தீவிரமாய் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். அதில் காலம் தாழ்த்திடவே கூடாது. இவர் தானே, இவற்றை சொல்லி என்ன பிரயோஜனம், இவா தானே அப்படின்னு சொல்லி உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ உங்களுடைய பிள்ளைக்கு யாரோ ஒருவரை கூட தடம் புரள்வதற்கு நீங்கள் அனுமதிக்கவே கூடாது. கணவன் சரியில்லை, இப்போ அவற்றை பேசுகிற மாதிரி நிலைமையில் பாவம் தானே இந்த அபிகாயில் அம்மா. என்ன பேசியிருப்பாங்க இவற்றை? பைத்தியக்காரன் என்று வேதமே சொல்லுமானால் அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு குடும்பம் நடத்தியிருப்பாங்க. இன்னைக்கு நிறைய வீட்டில் என்ன பிரச்சனைனா, ஒன்று கணவன் சரியில்லாமல் இருக்கிறார், ஒன்று மனைவி சரியில்லாமல் இருக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை வாழ்க்கையில். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் அனுகூலமாக இருப்பது இல்லை. கணவன் சரியில்லைங்கிறதுக்காக மாற்ற முடியாது, மனைவி சரியில்லைங்கிறதுக்காக மாற்ற முடியாது. இவர்களோடு தான் கடைசி வரைக்கும் பயணித்தாக வேண்டும். அது தேவனால் கொடுக்கப்பட்ட மனைவி, தேவனால் கொடுக்கப்பட்ட கணவன். ஆனால் இந்த அனுகூலமற்ற சூழ்நிலையிலும் நீங்கள் எப்படி காரியங்களை மேற்கொள்கிறீர்கள், அதைத்தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அவள் தீவிரமாக எழுந்தாள். அந்த வசனத்தை வாஸ்தமே அவங்க கொண்டு போகிறதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. சமையலாக்கப்பட்ட 5 ஆடுகள், 200 அத்திப்பழ அடைகள், திராட்சை குலைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த அம்மா இவ்வளோத்தை ஏற்றணும்னா அவங்க எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். எத்தனை கழுதைகள் மேலே அவங்க ஏற்றிருக்கணும், ஏற்றுவதற்கு எவ்வளோ வேலைக்காரர்கள் தேவைப்பட்டிருந்திருக்கும், மனசு இருந்திருக்கணுமே. அது பெருசு இல்லை. எடுத்து வைக்கிறதுக்கு வீட்டில் ஆள் இருக்கிறாங்க, அது வேற பிரச்சனை. மனசில் விசாலம் இல்லாமல் இவ்வளோத்தையும் தாவீதை பார்த்ததே இல்லை அந்த அம்மா. எப்படி கொடுப்பதற்கு அவர்களுக்கு விசாலம் உள்ள இருதயம் வந்துச்சு? நீதிமொழிகள் 31 சொல்லுகிறது, குணசாலின ஸ்ரீ அவள் தன் கைகளை திறக்கிறாள், சிறுமைப்பட்டிருக்கு தன் கையை திறக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்குது. கையை திறவாத எத்தனையோ கையை திறக்கவே மனசுல நாபாலுக்கு. ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச மனைவி பாருங்க எவ்வளோ ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க. அவர் சொன்னார், சாப்பாடு கூட தரமாட்டேன்னு தாவீதுடைய ஊழியக்காரரை அவமானப்படுத்தி அனுப்பி வச்சார். ஆனால் இங்கே அபிகாயில் அப்படி இல்லை. மட்டன் இன்னைக்கு 1000 ரூபாய் விற்கிற விலை, இன்னைக்கு உள்ள விலை. அந்த நாட்களிலும் மட்டனுக்கு நிச்சயமாக ஒரு விலை இருந்திருக்க தான் செஞ்சுருக்கும் ஆடுகளுக்கு. ஆனால் சமையலாக்கப்பட்ட 5 ஆடுகளை கொண்டு கொடுக்கணும்னா அந்த அம்மா எவ்வளவு நல்ல மனசோடு இருந்திருக்கிறாங்க. ஊழியக்காரரேன்னு தான் அழைக்கிறாங்க தாவீதை. காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுன்னு போய் பின்னுள்ள வசனங்களை சொல்கிறாங்க. இது ஒரு காணிக்கையாக கொண்டு போகிறாங்க தாவீதுக்கு. எவ்வளோ நல்ல மனசு பாருங்களேன். நம்ம நிறைய நேரத்தில் இதை செய்கிறதுக்கு நமக்கு மனசு வராது. அபிகாயில் பாருங்க எல்லாத்தையும் காணிக்கையை எடுத்துட்டு தீவிரமாக எழுந்து புறப்பட்டு போகிறாங்க. கீழே உள்ள வசனங்களை வாசிங்கன்னா, மலையின் மறைவில் இறங்கி நடந்தாங்களாம். கழுதை விட்டு இறங்கி, ஒருவேளை அந்த கழுதை போகிறதுக்கு அந்த பாதை கிளியர் இல்லாமல் இருந்துச்சோ என்னமோ தெரியல. அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் 20ஆம் வசனம், அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையில் என்று சொல்லப்பட்டிருக்குது. அழகான அபிகாயில், புத்திசாலியான அபிகாயில், பணக்காரியாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் கூட மலையின் மறைவில் இறங்கி நடக்கிறதுக்கு கூட போனவங்கெல்லாம் ஆண்கள் தான், வேலைக்காரங்க தான். ஐயோ எனக்கு பாதுகாப்பு இல்லை, நான் எப்படி இதை மலையின் மறைவில் இறங்கி நடக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லைங்க. தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பதற்கு சில நேரத்தில் ஜெபமாகிய மலையின் மறைவில் நீ நடக்க வேண்டி இருந்திருக்கும். ஒப்பு கொடுங்க. ஜெபமாகிய மலையின் மறைவில் இறங்கி நடந்து வருவதற்கு ஒப்பு கொடுங்க. கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள மறைந்து கொள்ளுங்க, அபிஷேகத்துக்குள்ள மறைந்து கொள்ளுங்க. சத்துரு யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி கெச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடுகிற இந்த கடைசி நாட்களிலே குடும்பத்தில் ஒரு அபிகாயிலாவது இருக்க வேண்டுமே. குடும்பத்தில் எல்லாரும் அபிகாயில போல இருந்த சந்தோஷம், ஆனால் அப்படி இல்லாத சூழ்நிலை ஒரு அபிகாயிலாவது இருக்க வேண்டுமே. இல்லை என்றால் குடும்பம் எப்படி தப்புவிக்கப்படும்? இனி வருகிற நாட்கள் கடினமான நாட்கள். உலகத்தில் என்ன நடக்குமோ தெரியாது, தேசங்களில் என்ன நடக்குமோ தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்களும் நானும் அபிகாயிலாய் மாறி தீவிரமாய் தேவனுக்காக, குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்யாவிட்டால் குடும்பத்தை பாதுகாக்கவே முடியாது. அதனால அவங்க தீவிரமாக எழுந்து மலையின் மறைவில் நடந்து வந்துட்டு அடுத்த வசனத்தை வாசிங்கன்னா அப்படியே உளுந்துடுறாங்க அங்கே தாவீதுடைய காலில். மண் தர என்னை ரத்தின கம்பளமாக விரித்து தாவீது அபிகாயில வர வைக்கிறாரு. நீ ரொம்ப அழகாக இருக்கிறமா, நீ ரொம்ப செல்வ சீமாட்டி, அதனால் வெயிட் பண்ணு அப்படிலாம் அப்படி சொல்லலை.
அப்படியே சாஷ்டாங்கமாக விழுறாங்க. யாருக்காக? கணவன் சரியில்லைங்க. அந்த அம்மா மேலே ஒரு தப்பும் இல்லை, பாவம் அந்த அம்மா நிரபராதி. அவங்க மேலே ஒரு தப்பும் இல்லை, கணவன் சரியில்லைங்கிறதுக்காக அவ்வளோ பாரத்தையும் தான் மேலே ஏற்று கணவனுக்காக. பிள்ளைகள் கூட இருந்த மாதிரி தெரியல. இந்த பைத்தியக்காரனோடு எப்படி தான் அந்த அம்மா இத்தனை ஆண்டு குடும்பத்தை நடத்துனாங்களோ அதுவும் தெரியல. அவன் பெயர் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவனும் இருக்கிறானா. இந்த சூழ்நிலையில் அவங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி தாவீதுட்ட பேசுகிறாங்க பாருங்க. 25 வசனத்தில் சொல்கிறாங்க, அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்குது. எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அந்த அம்மாவே வாயை திறந்து சொல்கிறாங்க, அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டேலண்ட் இருக்குது, அவனுக்கு பைத்தியம் இருக்குதுங்க. அந்த அம்மா கணவனை குற்றம் சாட்டி பேசலை. வாழ்நாளெல்லாம் இந்த பைத்தியத்தோடு தான் அந்த அம்மா வாழ்ந்துருக்குறாங்க. வீட்டில் செல்வம் இருக்குது, ஆடு இருக்குது, கழுதைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. என்ன பிரயோஜனம்? புருஷன் பைத்தியக்கார மாதிரி இருக்கிறான், அவன்கிட்ட பேசவே முடியாது. இப்போ இவங்க வந்ததும் அவனுக்கு தெரியாது, அவங்ககிட்ட சொல்லாமலே இந்த அம்மா கிளம்பி வந்துட்டாங்க. ஏன்னா காரியம் அவசரமாக இருக்குது. இப்போ போய் இந்த பைத்தியக்காரன்ட்ட போய் வாதாடுறதுக்கு நேரம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் ஆவியோடு ஒத்து போகாத யாரோடோ பேசியோ வழக்காடியோ உங்கள் நேரத்தையும் உங்கள் பலனையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அது எவ்வளவு நெருங்கிய உறவாக கூட இருக்கலாம், உங்கள் தாய் தகப்பனாக கூட இருக்கலாம், கணவன் மனைவியாக கூட இருக்கலாம், பிள்ளைகளாக கூட இருக்கலாம். உங்கள் ஆவியோடு அபிஷேகத்தோடு உங்கள் வைராக்கியத்தோடு ஒத்து நிற்காத யாரோடு பேசி வழக்காடிக்கிட்டே இருக்காதீங்க. நீங்களும் பலனற்று போயிருவீங்க. உங்கள் ஆவியோடு ஒருத்தர் ஒத்து போலையா, உங்கள் தரிசனத்தோடு ஒருத்தர் ஒத்து போலையா, அதுக்காக எல்லாரையும் தள்ளி விட்டு ஓடுங்கன்னு சொல்லலை. தேவ சமூகமாகிய மறைவில் நின்றுக்கோங்க. அவங்ககிட்ட போய் நான் இப்படி நினச்சிருக்கேன் தெரியுமா, நான் இப்படி சர்ச்சுக்கு கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன் தெரியுமா, நான் இப்படி ஆலயத்துக்காக செய்யணும்னு நினச்சிருக்கேன், நோ, சொல்லவே வேண்டாம். அபிகாயில் நினச்சிக்கோங்க. அபிகாயில் சொன்னாங்களா கணவன்கிட்ட போயிட்டு வரேங்க நான் போகிறேன்னு சொன்னாங்களா? சொல்லவே இல்லை. அவன் பைத்தியக்காரன், அவன்கிட்ட எப்படி சொல்ல முடியும்? தீவிரமாக இன்னைக்கு மட்டும் அபிகாயில் அவ்வளோ சீக்கிரமாக வரல அப்படின்னா அபிகாயோட குடும்பமே அட்ரஸ் இல்லாமல் போயிருந்திருக்கும். அதனால் இப்போ அவன்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அபிகாயில் ஒரு காட் ஃபியரிங் உமன். அவன்கிட்ட போய் எப்படி சொல்ல முடியும்? தேவனுக்கு பயந்து நடக்கிறாங்க. அவங்க பேச்சே காட்டி கொடுக்குது. எதனை விவரமாக சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆண்டவனே இந்த பாதகத்தை மன்னிங்க, என்னை மன்னிங்க, நீர் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே, கர்த்தர் உமக்கு ஒரு வீட்டை கட்டுவார். இப்படிலாம் தீர்க்கதரிசனம் சொல்கிறது போல பேசுகிறாங்க. அவங்களோட பேச்சு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த சாஃப்டான பேச்சில் தாவீதே மயங்கிட்டார். பட்டயத்தெல்லாம் எடுத்து புறப்பட வேண்டும் என்ற தாவீது இந்த அபிகாயிலின் வார்த்தை கேட்டு கூலாயிட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் வீடுகளில் சில சண்டைகளும் யுத்தங்களும் வரும்போது உங்கள் பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்குது? எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி பேசுகிறீங்களா, இல்லை எரிகிற தீயை அணைக்கிற மாதிரி பேசுகிறீங்களா? உங்களை நேசிக்காத கணவனோடு சில நேரம் வாழ வேண்டியிருக்கிறது. உங்களை புரிந்து கொள்ளாத கணவனோடு வாழ வேண்டியிருக்கிறது. உங்கள் உழைப்புக்கும் உங்கள் பிரயாசத்திற்கும் அன்புக்கும் மரியாதை கொடுக்காத கணவனோடு மனைவியோடும் சிலர் வாழ வேண்டியிருக்கிறது. ஏதோ ஒன்றை கணவனற்றே மனைவிடத்தில் எதிர்பார்த்து நீங்கள் வாழ்ந்தீர்களானால் நிச்சயமாய் நாம் ஏமாற்றப்பட்டு விடுவோம். ஆனால் எதையுமே எதிர்பார்க்காமல் நேசிக்கிற ஒரு அன்புள்ள தெய்வம் நம்மோடு இருக்கிறார். நான் சொன்னேன், அவர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார். ஒரு குடும்ப முகாமில் ஒரு போதகர் இப்படி கேட்டார். மனைவிகளை பார்த்து கேட்டார், இன்னொரு ஜென்மம் என்று ஒன்று கிடையாது, ஆனால் இன்னொரு ஜென்மம் என்று ஒன்று இருக்குமானால் இதே கணவனும் இதே மனைவியும் எனக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் யார் என்று கேட்டார். ஆண்கள் பக்கத்திலிருந்து நிறைய பேர் கை வைத்திச்சாங்க, அடுத்த ஜென்மம் இருக்குன்னா இவா தான் எனக்கு மனைவியாக வரணும். ஆனால் பெண்கள் சாதாரணமானவர்கள் தெரியுமா, அதனால ஒரே ஒரு தாயார் மட்டும் கை வைத்துறாங்க, வேற யாருமே கை வைத்தலை. உடனே அந்த போதகர் அந்த மனைவியை எழுப்பி விட்டு கேட்டார், அம்மா, இத்தனை பெரிய கூட்டத்தில் ஒருவர் கூட இன்னொரு ஜென்மம் என்று இருக்குமானால் இவர் எனக்கு கணவனாய் வர வேண்டும் என்று ஒருத்தர் கூட சொல்லவில்லையே, நீங்கள் ஏன் சொல்லுகிறீர் என்று சொல்லி கேட்டபோது அந்த அம்மா சொன்ன பதில் ஆச்சரியப்பட வைத்தது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவரை மாதிரி துணிந்து வைக்க முடியாதியா, அவரை மாதிரி இட்லி மாவாட்டி இட்லி அவிச்சானா சும்மா அப்படியே உள்ளே போயிட்டு இருக்க 10 இட்லி 15 இட்லி சாப்பிடலாம், அவ்வளோ அவிச்சு தருவாரியா அப்படின்ச்சு. ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து தானே கணவன் மனைவி நேசிக்கிறோம். அவர் நேசித்தால் நாமும் நேசிக்கிறோம். பொதுவாய் ஆண்கள் அதிகமாய் அன்பை எதிர்பார்ப்பதில்லை, ஆண்கள் மரியாதை எதிர்பார்ப்பவர்கள், பெண்கள் அன்பை எதிர்பார்ப்பவர்கள். ஆனால் ஆண்கள் என்ன செய்கிறதில்லை, மனைவியை நேசிப்பதில்லை, இந்த பெண்கள் அவருக்கு மரியாதை கொடுப்பதில்லை. இந்த 2 தவறும் நடக்கிறதுனாலே சில குடும்பங்களே உடைவுகளும் வருகிறது. சில உடைவுகளை சரி பண்ணி விடலாம், சில உடைவுகளை சரி பண்ணவே முடியாமல் போய்விடுகிறது. இவங்க என் கணவன் சரியில்லை அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லி வீட்டில் இல்லாமல்
தான் போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, அவர் ஒரு பைத்தியக்காரன், அவரை பெருசாக நினைக்காதீங்கய்யா, என்ன மன்னிச்சிருங்க. உங்கள் கணவனுக்காக உங்கள் மனைவிக்காக நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்டது உண்டா? ஐயோ என் கணவன் இப்படி வழி மாறிட்டாரு, என் மனைவி இப்படி போயிட்டாங்க, என் பிள்ளைங்க இப்படி தரம் பிடிச்சு, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் ஆண்டவர். இவ்வளோ அழகாக சொல்லுவாங்க பாருங்க 28ஆம் வசனத்தில், நம்முடைய அடியாளின் பாதகத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசீர்வதிக்கிறாங்க, அந்த தாவீதை ஆசீர்வதிக்கிறாங்க. நீங்கள் ஆசீர்வதியாக இருப்பீங்க, கர்த்தர் என்னைக்கும் உங்களுக்கு ஒரு ராஜ்யபாரத்தை தருவார். தாவீதை முன்ன பின்ன பார்த்ததில்ல அந்த அம்மா, ஆனால் கூட தான் கேள்விப்பட்ட சில செய்திகளை வச்சு அவங்ககிட்ட பேசுகிறாங்க. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அதான் தாவீது சொல்கிறாரு, உன் முகத்தை பார்த்து நான் செய்ய வேண்டிய தீங்க நான் செய்யாமல் இருந்தேன் அப்படிங்கிறார். ஆண்டவர் சில நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில் ஏன் இன்னைக்கு நம்முடைய குடும்பம் அழியாமல் இருக்குதுன்னா நம்முடைய முகத்தை பார்க்குறாரு. குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறோம், 4ல் 3 சரியில்லை, அந்த ஒருவர் சரியாக நிற்கிறோம் பாருங்க, அந்த ஒருவர் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கணும்னு ஆசைப்படுறோம் பாருங்க, அந்த ஒருவர் தேவனுக்காக வாழணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அந்த ஒருவர் முகத்தை பார்த்து சில நேரம் குடும்பங்கள் கர்த்தர் இறங்குறார். குடும்பத்திற்கு விளக்கா நிற்கணும், குடும்பத்திற்கு வேறா நிற்கணும், குடும்பத்திற்கு முதுகெலும்பா நிற்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அபியாயில போல மாறலாமா? வாழ்க்கையின் என்ன நீங்கள் எதிர்வருகிற நாட்களிலே அனுகூலமற்ற சூழ்நிலைகளை, உடைக்கப்படுகிற சூழ்நிலைகளை, அசாத்தியமான சூழ்நிலைகளை நான் சந்திக்க வேண்டி இருக்கலாம். ஆனால் முடங்கி போயிடாதீங்க, முன்னேறி செல்லுங்க. அபிகாயில போல அபிகாயில் தீவிரம் காட்டினாங்க. என்ன தீவிரம் காட்டினாங்க? என் குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஜீவன் கூட அழிக்கப்பட்டு விடக்கூடாது, அது மிருக ஜீவனாக கூட இருக்கலாம், ஒன்று கூட இன்னைக்கு அழிப்பதற்கு நான் ஒப்பு கொடுக்கவே மாட்டேன், நான் போவேன், நான் எழும்புவேன்னு நினச்சாங்க. எழும்புறீங்களா அதிகாலையில்? தேசங்களுக்காக ஜெபிச்சுட்டு, ஆத்மாக்களுக்காக ஜெபிச்சுட்டு, ஒரு சிறிய பகுதியை உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? கணவனோடு வாழ்க்கையை நடத்த முடிகிறதில்ல. உயிரோடு வாழ்கிற நாட்களிலாம் மனைவியை திட்டி ஏசி அடித்து நிறைய விட்டு பார்த்தீங்கன்னா குடிகார கணவனோடலாம் வாழ்க்கையை நடத்த முடிகிறதில்ல. அழுதே வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாங்க. திடீர்னு செத்து போயிட்டாருன்னா சில துக்க வீட்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம், மச்சான் என்னை விட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அழும். அப்போ இந்த வார்த்தையை கேட்கும்போது உள்ள உடஞ்சு நான் கூட சிலர் அழுத நாட்கள் உண்டு. ஐயோ, ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்க்கை இல்லையோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் நீங்கள் ஆண்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாடி கிட்ட நின்று அழுறதுக்கு கூட நேரம் கிடைக்கும். எந்த துஷ்டி வீட்லையும் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அந்த ரூமையை ஆக்கிரமிச்சிருப்பாங்க, ஆண்கள் ஒதுக்கப்பட்டவர்களை போல வெளியே தான் நிற்பாங்க. அது மனைவியே இருந்தாலும் சரி, கடைசி அந்த பாடியை தூக்கிட்டு போகும்போது தான் அழுவாங்க சில கணவன். ஆனால் பின் நாட்களை பாருங்கள், அவங்க வாழ்க்கையை உடைஞ்சு போயிருக்கும். ஒரு கணவன் இல்லாமல் கூட ஒரு மனைவி முன்னேறி வந்துடுறா. ஆனால் ஒரு மனைவி இல்லாமல் ஒரு கணவனால் முன்னேறி வர முடியல. என்னதான் பிள்ளைகள் இருந்தாலும், என்னதான் மருமக்கமார்கள் இருந்தாலும் அந்த மனைவிங்கிற ஸ்தானத்தை நிரப்ப முடியல. ஆனால் மனைவி அப்படி இல்லை, பிள்ளைகளுக்காக வாழ்ந்துடுறா, எதிர்நீச்சல் போட்டுடுறா, எவ்வளவு கடன்கள் இருந்தாலும் அடைச்சிடுறா, பிள்ளைகளை முன்னுக்கு கொண்டு வந்துடுறா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கை மிக சொற்பமானது. இருக்கிற நாட்களே அழுத பிறகு பெட்டியில் வச்ச பிற்பாடு கணவனையோ மனைவியோ பார்த்து புலம்பி அழுதோ அவனோட போட்டாக்களை பார்த்து அழுது பிரயோஜனமே இல்லை. இருக்கிற நிலைமையோடு ஒருவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதான் நான் முதலே சொன்னேன்ல, அவங்ககிட்ட போய் என்னைக்கு போராடிட்டே இருக்காதீங்க. நான் இப்படி தான் செய்வேன், நான் தேவனுக்காக இப்படி தான் செய்யணும்னு நினச்சிருக்கிறேன், இதெல்லாம் நீங்கள் சொல்லணும், பப்ளிக்கில் நீங்கள் சொல்லணும் நீங்கள் அவசியமே இல்லை. சில தியாகங்களும் சில பொருத்தனைகளும் சில பிரயாசங்களும் மறைவிடத்தில் இருக்கட்டும், கர்த்தர் உங்கள் உள்ளத்தை பார்க்குறாரு. அதனால தான் இவன் சொல்லவே இல்லை. அபிகாயில் நாபால்கிட்ட சொல்லவே இல்லை. வீட்டுக்கு அந்த அம்மா திரும்பி வர்றாங்க. வீட்டில் ராஜ விருந்துக்கு ஒப்பான தடபுடலான ஒரு விருந்து நடந்துட்டு இருக்குது. எப்படி இருந்திருக்கும் இந்த அம்மாவுக்கு? மனைவியே இல்லாமல் அங்கே ஒரு விருந்து நடக்குங்க அப்படின்னா அவன் மனைவி எங்கன்னு கேட்கவே இல்லை, மதிக்கவே இல்லை. இந்த அழகான மனைவியோடு கூட இந்த பைத்தியக்காரனுக்கு குடும்பம் நடத்த தெரியல. பார்த்தீங்களா? குரங்கு கையில் பூமாலை கொடுத்த கதையாக தான் இருந்திருக்கு இவங்க வாழ்க்கை கூட. அந்த அம்மா யாரை நம்பி வாழ்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தெய்வத்தை சார்ந்தே வாழ்ந்திருப்பாங்க. அப்பா, எங்கள் அம்மா அப்பா விசாரிக்காமல் ஒரு பைத்தியக்காரனுக்கு கட்டி கொடுத்துட்டாங்க. என்ன அழகாக இருக்கிறோங்கிற பெருமை இல்லை, நம்ம ரொம்ப செல்வ சீமாட்டியாக இருக்கிறோங்கிற ஆதங்கம் இல்லை அந்த அம்மாவுக்கு. எல்லாத்துலேயும் தன்னை தாழ்த்துறாங்க. அதனால தான் தாவீது யாருங்க? அன்னைக்கு அவர் ராஜாவாக கூட இல்லை, அவர் பாதத்தில் போய் விழுந்தாங்களே. தெய்வ பிள்ளைங்களே, ராஜகுமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய தெய்வத்துடைய பாதத்தில் விழுறீங்களா? ஆண்டவர் சிலரை சாஸ்திராங்கமாக அர்ப்பணிக்கணுங்கிறத ரொம்ப விரும்புகிறாரு.
குடும்பத்தில் எல்லாம் அனுகூலமற்று இருக்கும்போது, உடைக்கப்பட்டு நிற்கும்போது, உருக்குலைந்து நிற்கும்போது, என்ன நடக்குமோ என்று குடும்பத்தில் சிலர் பதட்டப்படுகிற மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது, மனம் பதறி நிற்கும்போது, அடுத்து என்ன முடிவெடுக்க போகிறோம், குடும்பம் எங்கே போயிட்டுருக்குது, எல்லா நேரத்துலையும் நம்ம குடும்பத்தை கட்டுக்குள்ளே வச்சுட்டே போயிட்டே இருக்க முடியாது. சில நேரத்தில் குடும்பங்கள் கட்டுப்பாட்டை இழந்து தறிகட்டு பிரேக் இல்லாமல் ஓடுற கார் மாதிரி போகும். எங்கே மோதுமோங்கிற மாதிரி கணவன் போயிட்டுருப்பார். பிள்ளைங்க எங்கே மோதுறாங்களோன்னு போகிற மாதிரி இருக்கும்போது ஒன்று செய்யணும், பிரேக்கு அப்பா கையில் கொடுக்கணும். அப்பா, என் குடும்பம் எங்கேயோ தறிகட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், தீவிரமாக நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சுருங்க. நிறைய குடும்பத்தில் பிள்ளைகளை கண்டுக்கிறதே இல்லை. தோளுக்கு மேலே வளர்ந்தா பிள்ளையும் தோழன் என்று சொல்வார்கள் என்பது பழமொழி. நான் சொல்கிறேன், தோளுக்கு மேலே வளரட்டும், தலைக்கு மேலே உயரட்டும், வளரட்டும், அது நல்லது. ஆனால் பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகிறீங்களா? பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்கிறீங்களா? பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறீங்களா? பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் பொருத்தனையோடு காத்திருக்கிறீங்களா? இல்லையே. எங்கோ ஒன்றை செய்ய வேண்டியதை செய்யாமல், செய்யக்கூடியதை செய்யாமல் தவறி விடுகிறதுனால தானே குடும்பங்களுக்குள்ள உடைவு வந்து விடுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அபிகாயில் நிமித்தம், மகிழ்ச்சியின் ஊற்று என்று சொல்லப்பட்ட அந்த அபிகாயில் நிமித்தம் அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சி வற்றி போகவே இல்லை. வீட்டுக்கு திரும்பி வர்றாங்க, ஒரு விருந்து நடந்துட்டுருக்குது, எல்லாரும் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. எப்படி இருந்திருக்கும் அந்த விருந்தில்? ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்துனா எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃபுட் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அபிகாயிலுக்கு அது சந்தோஷமாக இருந்திருக்கும், உள்ளே உடஞ்சிருக்கும். சே, என் கணவனை பாரு, இவ்வளோ விருந்து நடக்கும்போது என்னை தேடவே இல்லைல்ல. அபிகாயில் எங்கம்மா, என் மனைவி எங்கம்மா? மேக்சிமம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உங்கள் கணவனுக்கு, உங்கள் மனைவிக்கு மறைச்சே வாழாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் அது உங்கள் கணவனுக்கு, உங்கள் மனைவிக்கோ தெரியும் போது பெரிய மன உடைவுகளை கொண்டு வரும். ஏதோ ஒன்றை மனைவிட்ட கணவன்கிட்ட மறைத்து யாரோ மூன்றாவது நபர் மூலமாய் ஒரு காரியத்தை கேள்விப்படும் போது நிச்சயமாக இந்த குடும்பம் அந்த உள்ளங்கள் உடைக்கப்படும். உள்ளம் உடையும் போது குடும்பமும் உடையும். குடும்பங்கள் உடையும் போது சில நேரங்களில் ஒன்று சேரவே முடியாது. அதான் பாடுறோம், உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ என்று பாடுகிறோம். அதை மீறி உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவர், பிள்ளைகளோ உங்கள் குடும்பத்தை, உங்கள் இருதயத்தை உடைச்சிட்டாங்களா? உடைந்த எந்த உள்ளத்தையும் ஒட்டுகிற ஒரு தேவன் நம்முடைய தேவன் தான். அவர் சமூகத்தில் போய் தான் நீங்கள் என்ன நிற்கணும்? தீவிரமாக நிற்கணும். நாளைக்கு போயிடலாம், நாளை கழிச்சு போய் தெய்வ சமூகத்தில் நிற்கலாம்னு காலம் தாழ்த்தாதீங்க. எதிர்மறையான சூழ்நிலைகளை எப்பொழுதெல்லாம் பார்க்கிறீர்களோ, அனுகூலமற்ற சூழ்நிலைகள் எப்பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பார்க்கிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலை கைமீறி போனது போல போகிறதோ, அப்பொழுதெல்லாம் அபிகாயில் நினைத்துக் கொள்ளுங்கள். ராஜ சமூகத்தில் வந்து தாவீதின் குமாரனாகிய இயேசுவின் பாதத்தில் விழுந்து விடுங்கள். இப்போ அவங்க வர்றாங்க, விருந்து நடக்குதுன்னு சொன்னேன்ல. கணவன் எப்படி இருக்கிறார் தெரியுமா? அவர் விருந்தில் மகிழ்ச்சியாக இருக்கிற முடியலை. ஏன்னா அவன் குடித்தும் இருக்கிறான், வெறித்தும் இருக்கிறான். அதனால இந்த அம்மா சைலண்டாக ஆயிட்டாங்க. இவன்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? நம்ம பாஷையில் சொல்லணும்னா, இந்த கிறுக்கன்ட்ட பேசி என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே அவனுக்கு கிறுக்கு, இதில் வேற இந்த விருந்து நடக்கும்போது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேற ஏறி நிற்குது தலை மேலே. அதனால் ஒரு வார்த்தையும் பேசலை. விடியும் வரைக்கும் காத்திருக்கிறாங்க. விடிஞ்ச பிற்பாடு நாபால்கிட்ட சொல்கிறாங்க, இப்படி தாவீதுன்னு ஒருத்தர் அனுப்புனார்ல, நீர் ஏன் பதில் சொல்லி அனுப்புனீர்? ஏன்ட்டையாவது கேட்டிருக்கலாம்ல. ஏன்ட்டையும் கேட்காம நீர் பாட்டுக்கு பதில் சொல்லிட்டீரு. இப்போ பாருங்க, நான் கழுதையை பிடிச்சி வேலைக்காரங்களை கூப்பிட்டுட்டு நான் போய் போகலைன்னா உண்மையாக நம்ம குடும்பம் இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்காதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட போது நாபாலோட இருதயம் செத்து கல்லை போல் ஆயிட்டானா. பிரெயின் டெட் ஆயிடுச்சு நாபாலுக்கு, மூளை சாவு அடைஞ்சது போல் ஆயிட்டான். அவருடைய இருதயம் அவ்வளவு என்ன சொல்கிறது, உணர்த்தப்படுகிறது. ஐயோ, தாவீது இவ்வளோ நல்லவனா? நான் தெரியாமல் அவனை உதாசீனப்படுத்தி பேசிட்டேனே. அன்னைக்கு செத்தவன் தான், மூளை சாவு அடைஞ்சவன் தான். 10 நாள் ஹோமா ஸ்டேஜில் இருந்து 10ஆவது நாள் செத்தும் போயிடறான். கீழே உள்ள வசனங்கள் வீட்டில் போய் வாசிக்கோங்க. தாவீதுக்கு இந்த செய்தி போகும்போது தாவீது அவளை மனைவியாக்கி கொள்ள ஆசைப்படுறான், சொல்லி அனுப்புகிறான். அபிகாயில் தீவிரமாக எழுந்து தாதி பெண்கள் 5 தாதி பெண்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. 5 தாதி பெண்களோடு கூட்டிக் கொண்டு போய் தாவீதுக்கு மனைவி ஆனாள் என்று எழுத, அதிலையும் வாசிக்கிறோம் தீவிரமா என்று. இதே அதிகாரத்தில் 3 இடத்துல வாசிக்கிறோம் தீவிரமா என்று எழுதப்பட்டிருக்குது. தீவிரமா 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 ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க செஞ்சதுனால அவங்களோட குடும்பத்தை பாதுகாத்தாங்க. தேவனுடைய பிள்ளைகளை மறுபடியும் சொல்லி முடிக்கிறேன், உங்கள் குடும்பத்தை சத்துரு கையில் விட்டுறாதீங்க, மனுஷன் கையில் விட்டுறாதீங்க, மனுஷன் கொள்ளையாடி கொண்டு போய் விட்டுறாதீங்க, யாரோ ஒருவர் உங்கள் குடும்பத்தில் உள்ள நுழைய விட்டுறாதீங்க. அவங்க பார்த்துக்கிடுவாங்க, இவங்க பார்த்துக்கிடுவாங்க, அது அவங்க செஞ்சுக்கிடுவாங்க, இவங்க செஞ்சுக்கிடுவாங்க. கணவன் என்கிற பொறுப்பை 100% உண்மையாக நீங்கள் நிறைவேற்றுங்கள். மனைவி என்கிற பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றுங்கள். பெற்றோர்கள் என்கிற பொறுப்பை நிறைவேற்றுங்கள். நிச்சயமாக உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. அதுக்கு மீறி உங்களால் முடியலையா? தீவிரமாய் செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபம்தான்.
ஜெபத்தை தீவிரப்படுத்துங்கள், உபவாசத்தை தீவிரப்படுத்துங்கள், பொருத்தனை தீவிரப்படுத்துங்கள், ராஜ சமூகத்திலிருந்து விழுந்து விடுங்கள். நிச்சயமாய் சொல்கிறேன், உங்கள் குடும்பம் தலை குனிந்து நிற்காது, உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்கும். தேவனுடைய பிள்ளைகளே, அனுகூலமற்ற சூழ்நிலை தான் அபிகாயில் பார்த்தாங்க. எதுவுமே உங்க வாழ்க்கையில் அனுகூலமா இல்லை. கணவன் நம்ம பக்கம் நின்னாருன்னா உலகமே எதிர்த்து வந்தாலும் ஒரு பெண் தைரியமா நிற்பா. ஆனால் இங்கே கணவனே சரியில்லையே, என்னால் என்ன செய்ய முடியும் இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தயங்காமல் எடுத்த முடிவு தான் உன் குடும்பத்தை தலை நிமிர. தீவிரமாய் எழும்புங்கள், தீவிரமாய் செயல்படுங்கள், ஜெபத்தில் இன்னும் தீவிரம் காட்டுங்க, ராஜ சமூகத்தில் வந்து நில்லுங்க, சாஸ்திராங்கமாக விழுங்க, ராஜ சமூகத்தில் உங்கள் குறைகளை வேதனைகளை அறிக்கையிடுங்க. உங்களுக்காக பரிந்து பேசுகிற, வழக்காடுகிற, நீதி செய்கிற, பதில் கொடுக்கிற உண்மையுள்ள ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறோம். எதிர்மறையான சூழ்நிலை கண்டு மனம் பதறாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. முக்கியமாக பெண்களுக்கு சொல்கிறேன், உங்கள் கணவனை பார்த்தோ உங்கள் பிள்ளைகளை பார்த்தோ சோர்ந்து போய் அதைரியமாக நிற்காதீங்க. நீங்கள் நினச்சா எதையும் சாதிக்கலாம். வாழ்க்கையில் வருகிற எல்லா கடினமான சூழ்நிலையும் சவாலாக எடுத்து தேவ சமூகத்தில் நில்லுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை சத்ருடைய கையிலையோ உங்களை நிந்திக்கிற மனசுடைய கையிலையோ பரிகசிக்கப்படுகிற பொருளாக நிற்பதே இல்லை. உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்கும்.